சென்னையின் பல்வேறு பகுதிகளில் கடுமையான பனிப்பொழிவு நிலவுவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாரணி வழங்க கேட்கலாம். தாரணி, இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மோகன். சென்னையில் கடந்த 2 நாட்களாகவே கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. இதனை தொடர்ந்து இன்று பல்வேறு பகுதிகளில் கடுமையான பனிப்பொழிவு நிலவி வருகிறது. 8 மணி ஆகியும் இன்னும் பனிப்பொழிவு நிற்கவில்லை என தெரிகிறது. எதிரே வரும் வாகனங்கள் தெரியாததால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இன்று காலை சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடர்ந்த பனிமூட்டம் நிலவியதாகவும் இது அடுத்த 2 வாரங்களுக்கு நீடிக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்று தமிழகம் மற்றும் புதுவை பகுதிகளில் காலை வேளையில் பனிமூட்டம் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. நாளையை பொறுத்தவரை இயல்பை விட வெப்பநிலையும் 2 முதல் 3 டிகிரி வரை அதிகமாக இருக்கக்கூடும் எனவும், இருந்த பொழுதிலும் காலை வேளைகளில் பனிப்பொழிவு கடுமையாக நிலவும் எனவும் வானிலை ஆய்வு மையம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மோகன், சென்னையில் 2 நாட்களாக கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருவது தொடர்பாகவும் வானிலை ஆய்வு மையம் மேலும் 1 வாரத்திற்கு பனிப்பொழிவு நீடிக்கும் என்றும் தெரிவித்திருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தாரணி.